நெக்ஸ்ட் ஜென் நேர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டில் நாம் பெறுகின்ற நன்மை பயன்கள் என்னென்ன? ஏன் சார் தமிழ் புத்தாண்டு மற்றோட 11 மாதிரி தானே? அப்படி கிடையாதுங்க. உலகில் மாற்றங்கள் எவ்வளோ இருந்திருக்கு, நகை எந்த அளவுக்கு ரேட்டு கூடிச்சு, இப்போ குறைஞ்சிருக்கு. அப்போ அடுத்ததில் மெயினாக பார்த்திங்கன்னா பிளானட்டரி காம்பினேஷன்ஸ் எக்கச்சக்கம் மாறுது. அப்போ உலகில் நிகழ்வே மாறுது, அப்ஸ் அண்ட் டவுன் ஆகுதுங்க. இப்போ போர் இதெல்லாம் நிற்கும். அங்கே போருக்கு எங்களுக்கு என்னங்க சம்மந்தம் சார்? அங்கே போர் இருக்கனால தான் நம்ம வீட்டில் கேஸ் வரல, அங்கே இருக்கனால தான் வீட்டில் பெட்ரோல் போட முடியல. அப்போ உலகில் நிகழ்வுகள் கிரகங்கள் மற்றும் கிரகணத்தை ஒட்டி தான் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இப்பொழுது நடக்கின்ற விஷயங்கள் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் செய்யும் அற்புதம். முதல் நமக்கு தேவையான அடிப்படை பொருளாதார விருத்திகள் எப்படி இருக்குது, திருமண ரீதியான பாக்கியங்கள் இருக்குமா? நிறைய ஆண் பெண்கள் எங்குகின்ற விஷயம், எங்களுக்கு திருமணம் இல்லைன்னு சொல்லிடுங்க, நாங்கள் வேறு வேலையாக பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு இருக்க மாதிரி. சார் பொருளாதார ரீதியாக பார்த்திங்கன்னா உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லை என்பது நிறைய பேத்துக்கு. ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், ஒன்றுமே நாலேஜ் இல்லாதவங்களாம் பெரிய ஆளாக போகிறாங்க, ஏன் நம்மளால் பெரிய ஆக முடியல அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இதாக இருக்குது. பிஸ்னஸ் சார், பிஸ்னஸ்லாம் வேண்டாம் சார் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சிலர் ஆகிட்டாங்க. ஏன்னா உயர்வின் உச்சமாக இருந்தவங்களாம் இன்றைக்கி வாழ்வின் துச்சம் அளவுக்கு மாற்றிட்டாங்க. கடன் தான், அதாவது இருக்கிற நோயிலே மிகப்பெரிய நோயாக இந்த கடன் வந்துடுதுங்க. அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு நோய், குணப்படுத்த முடியுமா இல்லையான்னு தத்தளித்த நோயாக இருக்கிறது. இப்போ இந்த உலகில் மாற்றத்தில் நமக்கு என்னென்னா கிரகங்கள் வலிமை பெறுகின்றன. குரு உச்சம் பெறும் காலகட்டத்தை அள்ளி கொடுக்க காத்திருக்குது. இந்த தமிழ் புத்தாண்டில் மத்தியில் பார்த்திங்கன்னா ராகு கேது டிசம்பர் மாதத்தில் வரும், ஆங்கில வருஷத்தில் 5ஆம் தேதி. அப்போ மாறுகின்ற கிரக அமைப்புகள் இதெல்லாம் நம்மளை வழி நடத்துகின்றன. அப்போ இந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் கல்வி, செல்வம், பொருளாதாரம், மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், திருமண பாக்கியங்கள் அனைத்துக்கும் நமக்கு வேலை செய்ய போகுது. நிச்சயமாக இது பெரிய செல்வத்தை கொடுக்க போகுது. இப்போ தமிழ் புத்தாண்டில் தாங்க சார் மழை வெள்ளம் இருக்கும், விவசாயம் எப்படி இருக்கும், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது எப்படி இருக்கும், மாணவர்கள் என்ன கல்வி எடுக்கலாம். நிறைய பேத்துக்கு இப்போ முக்கியமான இந்த வருடம் ஆரம்பத்திலிருந்து சார் நம்ம என்ன கல்வி என்ன இது மாற்றிக்கலாம், இந்த சப்ஜெக்ட் எடுத்தால் நல்லா இருக்குமா, இதெல்லாம் தெரிய வேண்டியது. அரசியல் மாற்றங்களும் நிறைய நிகழப்போகுது இந்த இதில் தான். ஆக நமக்கு உங்கள் ராசியை பற்றி பார்ப்போம். இறுதியில் ஒரு பரிகாரம் இருக்குது, நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். கடமையும் கண்ணியமும் கொண்ட கடகராசி அன்பர்களே, கடகம் வீட்டுக்கு ஒரு கடகம் இருந்தால் குடும்பத்தை வாழ்ந்த வைத்து விடும். ஏனென்றால் இது பாசம் மிக்கது, அன்பு மிக்க ராசிகள். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் நிறைய பேர்த்துக்கு இருக்கிற இடத்துல சமாதானத்துக்கு டக்குன்னு வர்றது, விட்டு கொடுத்து சரி போ அப்படின்னு விட்டு கொடுக்குற ராசியில் உண்டு. சார் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி சார் இருக்கும் எங்கள் சொல்லுங்கள் சார். நீங்கள் ராசியில் 10ஆம் ஸ்தானத்தில் உச்சம் பெறும் சூரியன் உச்சம் பெறும் காலகட்டத்தில் இயற்கையாக தமிழ் வருடம் வருகின்றன. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் தாங்கள் லக்ன புள்ளியே விழுகிறது. இந்த வருட தொடக்கத்தில் செவ்வாய்க்கிழமையில் வேறு ஆடுகிறது. அப்போ இந்த வருடத்தில் முதல்ல நல்ல விஷயங்கள். சில மாதம் முன்னாடி சனி விலகியது. அப்போ உங்கள் ராசிக்கு குரு பகவான் வரப்போகிறார். ஆஹா, இத்தனை விஷயம் இருக்கா, நல்லது நடக்குமா, சும்மா சொல்கிறீங்களா? அதை பற்றி தெளிவாக பார்ப்போம். முதல்ல கடகம் அப்படின்னு ராசியை பற்றி தெரிஞ்சுக்கணும். கடகம்ங்கிறது அன்பு மிக்கது, பாசம் மிக்கது. கடக ராசியினர் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள். ஏன்னா இங்கே தான் குரு உச்சம். இந்த ராசியினுக்கு நாலேஜ் இஸ் வெல்த் அப்படிங்கிறது திட்டவட்டமாக தெரியும். இந்த ராசி எந்த இடத்துல எப்படி பேசணும், எந்த இடத்துல இது பண்ணணும் அப்படி தெரிந்த ராசிங்க. இவங்களுக்கு எப்போவுமே அரசாங்க தொடர்பும் வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட தொடரும் எளிதில் வரக்கூடியது. இவங்களுக்கு தனித்திறமை மிக்கது. கடகராசிக்காட்ட ஒரு சில விஷயத்தை கொடுத்து பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் அதில் வருகின்ற அவுட்புட் ரிசல்ட்டை என்டையர்லி பர்ஃபெக்ஷன், நியர் டு கோர்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு சிறப்பு மிக்க ராசியாக இருக்கும். இந்த ராசி இந்த வருடத்தில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். முதல்ல இந்த ராசிக்கு நான் பேச போகிறது திருமணம் பற்றி தான். என்ன சார் திருமணம்? ஆமாங்க, இந்த ராசி திருமண பேச்சுவார்த்தை வரைக்கும் போய் நின்னது இந்த ராசிக்கு தான். திருமணம் சம்பந்தப்பட்ட கல்யாணத்தில் சார் நான் ஒரு பக்கம் இருக்கேன், என் மனைவி ஒரு பக்கம் இருக்கேன், குழந்தை ஒரு பக்கம் தத்தளித்து இந்த ராசி தான். சார் சொந்த வீடு இருந்து வாடகை வீட்டில் குடியிருக்கேன், எனக்கு சம்பாரித்து வீடு வாங்க முடியல, இதெல்லாம் அனுபவித்தது இந்த ராசி. அப்போ குரு பகவான் உங்களுக்கு 5, 7, 9 பார்க்கும் காலகட்டத்தில் அனைத்தும் அள்ளி கொண்டு வருகிறதல்லவா, அதைத்தான் பார்க்க போகிறோம். சார் முதல்ல திருமணம் என்ற ஒரு பந்தம் முழுமையாக மனதுக்கு பிடித்த வரனாக அமைகின்றன. அப்போ கல்யாணமே இருக்கா இல்லையா அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். கல்யாண வரன் அமையக்கூடிய சூழ்நிலை வந்துவிட்டன. மனதுக்கு பிடித்த வரனாக உங்களுக்கு உண்டான கல்வி, ஒத்த எண்ணங்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக முடியுது. திருமண பொருத்தம் பார்க்கும்போதுங்க எல்லோரும் பண்ணுற தப்புன்னு தெரியுங்களா, ஃபேமிலி ஸ்டேட்டஸை பார்த்துட்டு ஜாதகத்தை மேட்ச் பண்ணி ஃபோல்டு பண்ண, அது போய் இது பண்ணுங்க அது பண்ணுங்கிறாங்க. அதை தாண்டிங்க நட்சத்திர பொருத்தம் தாண்டி கிரக பொருத்தம், கட்ட பொருத்தம் இதெல்லாம் பார்க்கணுங்க. கூட்டு தசை வருதா. இன்றைக்கி திருமணம் அந்த காலத்தில் நாங்கள் எப்படி பார்ப்போன்னா 2, 7, 11 சம்மந்தப்பட்டால் திருமண பாக்கியத்தை போடணும். 8 மட்டும் சம்மந்தப்படாமல் வந்தாலே திருமணத்தை பொறுத்திடும். ஆனால் இன்றைக்கி
4ஆம் இடம் சுகஸ்தானத்தை பார்க்க வேண்டியது. 4ஆம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 12ஆம் இடம் பாக்கியம். அதனால் சார் 4ஆம் இடம் தாங்க கல்வி. ஸோ ஒரு படிக்காத ஆணையோ பெண்ணையோ கட்டிக்குவீங்களா? 4ஆம் இடம் சொத்து சுகங்கள் இல்லாமல் கையிருப்பு பணம் இல்லாத ஒரு ஆண்மகனையோ ஒரு பெண்ணையோ பிடிக்க முடியுமா இன்றைக்கி? 4ஆம் இடம் தான் உடல் ஆரோக்கியம், உடல் எடை. அப்போ ஆணோ பெண்ணோ ரொம்ப கடினமாக இருந்தால் இன்றைய காலகட்டத்தில் எதெல்லாம் மாறுது பாருங்கள். அப்போ இது முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுது. 4ஆம் இடம் வலுப்பெற்றிருந்தால் உடல் இது சம்மந்தப்பட்டது. 3ஆம் இடம் வீரியஸ்தானம், ஆண் பெண் இருவருக்கும் இதெல்லாம் பார்க்கணும். ரைட், இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரும். திருமணம் நிச்சயமாயிடுச்சு. அதோட முக்கியமானது சார், உங்களுக்கு மனதுக்கு பிடித்த ஒரு ஆர்வமுள்ள கலைத்துறை, அரசியல், சினிமா அனைத்திலும் வெற்றி வாய்ப்புகள். ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு யாராவதெல்லாம் சினிமா சம்மந்தப்பட்ட ட்ரை பண்ண நினச்சா வாய்ப்புகள் உண்டு. இப்போ ஜாதக ரீதியாக பார்த்து எந்த டைரக்டர், எந்த ப்ரொடியூசர் பார்க்கலான்னு கூட அம்சம் வந்துடும். முக்கியமாக பிஸ்னஸ் பற்றி தான் பேசியாகணும். உங்கள் ராசியில் 10ஆம் இடத்தில் சித்திரை மாதத்தில் சூரியன் உச்சம் பெறும் காலகட்டத்தில் உங்களுக்கு செவ்வாய் என்ற கிரகம் நல்ல நிலைமையில் வந்திருக்கிற நேரத்தில் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ அந்த பிஸ்னஸ்லேயே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இண்டிவிஜுவலிட்டியாக பார்த்து பண்ணணும். இது லக்ன ரீதியாக ஒப்பிட்டு, தசாபத்தி ஒப்பிட்டு பார்க்கணும். கோச்சார ரீதியாக சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, சார் 10ஆம் இடம்ங்கிறது கம்ப்யூட்டர் பாருங்கள், செவ்வாய் சம்மந்தப்பட்டிருக்கு, அப்போ கட்டடம் சம்மந்தப்பட்டது பாருங்கள். அது மட்டும் பார்க்க முடியாது. உங்களுக்கு என்னென்ன அம்சம் இருக்குது, செல்வம் ரீதியாக, பொருளாதாரமாக, வேலையாக, உள்நாடாக, வெளி மாநிலமாக எல்லாம் பார்த்து தான் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. அப்படி பார்த்தா சிறப்பாக இருக்கும். இதே நேரத்தில் அடுத்து வருவோம். சார் வேலை எப்படி இருக்குது? சார் வேலை ரீதியாக நிறைய மாறுதல் உண்டு. உங்களுக்கு வளர்ச்சிகரமாக இருக்கும். இப்பொழுது வேலையில் பார்த்திங்கன்னா அரசு சம்மந்தப்பட்டது, வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் பாருங்கள். இந்த வேலையில் பணம் கொடுத்து போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இப்பொழுது வேண்டாம். உங்களுக்கு இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இப்பொழுது தான். முக்கியமாக மாணவர்கள் கல்வியில் மேன்மை பெறுகிற சூழ்நிலைகள், கல்வியில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கணும். அப்போ உங்களுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த கடக ராசிக்கு ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ பல பிரச்சனைகள் வந்து இப்பொழுது தான் சார் மாதம் மொய் எழுதிக்கிட்டே இருந்தோம் இந்த டாக்டர்ஸ்க்கு. ஏன் அப்படின்னா, அது வேறையும் குடும்பத்தில் வேறையும் மாறி இப்பொழுதாங்க அப்பாடா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது சார் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி சொல்லாமல் நெகட்டிவாகவே சொல்லிட்டு இருந்தோம். இப்போ தான் உங்கள் ராசியில் 2ஆம் இடத்துல கேது பகவான் நீங்கள் சொல்கிற சின்ன பிரிவினைகள், நண்பர்கள் ரீதியாக, கணவன் மனைவி ரீதியாக இருந்திருக்கு. எல்லாம் ஒன்று சேரும். 2வது திருமண பாக்கியம் கிடைக்கின்றன. ஆபம். அப்போ இந்த வருடம் லாபத்தை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறார்கள். ஒரே ஒரு முறை புனித தீர்த்தங்கள், பொதுவாக காசி, ராமேஸ்வரம், இல்லை திருச்செந்தூர் இந்த போன்ற முக்கிய ஸ்தலத்துக்கு சென்று நீராடி விட்டு வாருங்கள். இந்த வருடம் உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் வருடமாக இருக்கும். ஒன்றை மட்டும் கவனித்து செயல்பட வேண்டியது பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட கவனம். பொதுவாக இன்சூரன்ஸ், ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட வேண்டிய ராசியாக இருக்குது. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க. அந்தளவுக்கு இந்த பாயிண்ட் இருக்குது இந்த ராசிக்கு. இருந்தாலும் இடம், வீடு, சொத்து ஆல்ரெடி வாங்கியிருப்பீங்க. இனி வாங்குறவர்கள் கவனம். ஆக இந்த வருடம் உங்களுக்கு தகுந்த வருடமாக மாறிவிட்டன என்பது தைரியமாக சொல்லலாம். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். அன்பர்களே, இத்தனை நேரம் பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் தமிழ்னு பார்த்தோம். இப்போ கூட கோச்சார பலனோடு தசாபுக்தியும் லக்ன அமைப்பும் மற்ற கிரகமை அமைப்பும் எடுத்தால் இன்னும் துல்லியத்தை நோக்கி போகலாம். பொதுவாக எப்போவுமே ஜாதக ரீதியாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ பலன்கள் வந்துகிட்டே இருக்கும். இப்போ இதுவும் ரொம்ப முக்கியம். பொதுவாக இன்றைக்கி நம்ம யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி இந்த மாதிரி பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் ஜாதகத்தை பார்த்து நல்ல காலம் எப்பொழுது, திருமணம் எப்பொழுது, வேலை வாய்ப்புகள், சொத்துக்கு சுகங்கள், தனக்கு இருக்கின்ற தடைகள் என்னது, செய்வனை சம்மந்தப்பட்டது இருக்குமா, பில்லி சூனியம் இருக்குமா, இந்த மாதிரி பல கேள்விகள் அத்தனைக்கும் விடை கிடைக்கும். அது பிரச்சனை போட்டு கூட பார்க்கலாம். குறிப்பாக இந்த ஒரு விஷயம் என்னென்னா, எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா எவ்வளவோ கோயில் பரிகாரம் பண்ணுறோம், திருமணம் தடையாக இருந்தது, அதுவும் மாற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு. அப்போ இந்த வருடத்தில் இருக்கின்ற முக்கியமான நிகழ்வாக என்ன இருக்குன்னா, உங்களுக்கு ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் விலகி வாழ்வில் நல்ல விடைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. கோச்சாரங்கள் எப்பொழுதும் உங்களை வழிநாட்டி கொண்டே இருக்குது. மனசு தான் மருந்து. அதற்கு கொண்டான பரிகாரம் என்ன? உங்கள் ஜாதகத்தில் இன்னொரு விஷயம் எடுப்போம். ராசியில் குபேரன் எங்கே இருக்கிறார்? என்னுடைய உபாசன தெய்வம் யார்? அதிர்ஷ்ட தெய்வங்கள் என் நிறங்கள் என்ன? இது அனைத்தும் ஜாதக ரீதியாக பார்த்தா அது தெரியும். அப்படி யாராவது ஜாதக ரீதியாக பார்க்கணுன்னா நிச்சயமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.